இந்த பரந்த உலகத்துல நாம ஒரு சின்ன தூசி மாதிரி தானே சில சமயம் தோணியிருக்கா? ஒரு பெரிய கடல்ல மிதந்துட்டு இருக்கிற ஒரு சின்ன நீர்த்துளி மாதிரி. நமக்கும் இந்த பிரம்மாண்டத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையோன்னு ஒரு தனிமை உணர்வு நம்ம எல்லாருக்குள்ளேயும் எங்கோ ஒரு மூலையில இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம் யோசிப்போம், இதுதான் உண்மையா? நாம பொதுவா எப்படி நினைக்கிறோம்? நான் இங்க இருக்கேன், உலகம் அங்க வெளியே இருக்கு. நமக்கு நடுவுல ஒரு தெளிவான கோடு இருக்குன்னு நம்புறோம். ஆனா ஒருவேளை அந்த கோடே ஒரு கற்பனையா இருந்தா என்ன பண்றது? நம்ம அனுபவிக்கிற கஷ்டத்துக்கும் தனிமைக்கும் காரணமே இந்த தப்பான புரிதலா இருந்தா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பதில் சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப எளிமையான ஆனா பிரபஞ்சத்தோட ரகசியத்தையே தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கிற ஒரு பதில். அதுதான் இந்த சூத்திரம், சைத்தன்யம் ஆத்மா. இதுக்கு என்ன அர்த்தம்னா, உணர்வு நிலைங்கிறது உங்களுடைய ஆன்மா மட்டும் இல்ல, அதுதான் அந்த ஆன்மாவே. அதாவது இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே அடிப்படை ஒன்னே ஒண்ணுதான், அது அந்த உணர்வு நிலை. நீங்க, நான், இந்த மரம், இந்த வானம் எல்லாமே அந்த ஒரே ஒரு உணர்வு நிலையோட வெவ்வேறு வெளிப்பாடுகள் தான். சரி, இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த பழங்காலத்து ஞானத்துக்கும் நம்மளோட இன்றைய வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம்? இது நமக்கு எதுக்கு முக்கியம்? ஏன்னா நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்கிற பெரும்பாலான கஷ்டங்களுக்கு முதல் புள்ளி இந்த நான் வேறு உலகம் வேறுன்னு நினைக்கிற பிரிவினை உணர்வுல இருந்து தான் தொடங்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்மள நாம எப்படி வரையறுத்துக்கிறோம்? நம்ம வேலை, நம்ம படிப்பு, நம்ம உறவுகள், நம்மளோட வெற்றி தோல்வி, இது எல்லாத்தையும் வச்சு நான்னு ஒரு கதைய நமக்கு நாமே சொல்லிக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, இந்த கதை நம்மள ஒரு சின்ன கூட்டுக்குள்ள அடைச்சிடுது. நாம முழுசா இல்ல, இன்னும் எதையோ சாதிக்கணும், இன்னும் எதையோ அடையணும்னு ஒரு நிரந்தரமான அழுத்தம் நம்ம கூடவே வந்துடுது. நம்மளோட உண்மையான இயல்பு என்னன்னு நாம மறந்துட்டோம். அதனால தான் இத்தனை போராட்டம். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, கனவுல ஒரு புலி நம்மள துரத்துறத கற்பனை பண்ணி பாருங்க. பயத்துல உறைஞ்சு போயிருப்போம். ஆனா இது கனவுதான் அந்த நொடி தெரிஞ்சா அந்த பயம் மொத்தமா காணாம போயிடும் இல்லையா? அதே மாதிரி தான் நாம இந்த பிரபஞ்சத்தோட ஒண்ணுங்கிறத மறந்துட்டு இந்த சின்ன நான்கிற அடையாளத்துக்குள்ள மாட்டிக்கிட்டதால தான் இவ்ளோ துன்பப்படுறோம். இந்த நூலோட ஆசிரியர் அவரோட சின்ன வயசுல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாரு. ஒரு ராத்திரி இருட்டு ரூம்ல தனியா படுத்திருக்கிறார். அப்போ கதவுக்கு வெளியிருந்து யாரோ செருப்ப தேய்க்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அவருக்கு பயத்துல உடம்பெல்லாம் நடுங்குது. பொழுது விடிஞ்சு போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல. அவர் சுவத்துல ஒட்டி வச்சிருந்த ஒரு பெரிய காகிதம் காத்துல அசைஞ்சு அந்த சத்தத்தை உண்டாக்கியிருக்கு. இங்க பாருங்க, உலகம் மாறல, காகிதம் காகிதமா தான் இருந்துச்சு. ஆனா அதை பார்த்த பார்வை மாறின உடனே பயம் இருந்த இடம் தெரியாம போயிடுச்சு. விடுதலைங்கிறது கூட இப்படி ஒரு பார்வை மாற்றம் தான். அப்படி ஒரு பார்வை மாற்றத்தை தரக்கூடிய இந்த ஞானம் எப்படி இத்தனை நூற்றாண்டுகளை தாண்டி நம்ம கைக்கு வந்து சேர்ந்தது? இந்த அறிவு சூத்திரங்கள்னு சொல்லப்படுற சின்ன சின்ன இழைகள் மூலமா பாதுகாக்கப்பட்டது. அதோட கதை உண்மையிலே ஒரு அற்புதம். சூத்திரம்னா என்ன? அதோட நேரடி அர்த்தம் ஒரு நூலிழை. ஒரு பட்டு புடவையோட ஒரு சின்ன நூலை எடுத்து பார்த்தாலே அந்த முழு புடவையோட தன்மையும் நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு சூத்திரங்கிறது சில வார்த்தைகள்ல ஒரு பெரிய பிரம்மாண்ட ஞானத்தையே தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கோம். ஒவ்வொரு சூத்திரமும் ஒரு அணு மாதிரி, அவ்வளோ சக்தி அதுக்குள்ள சுருக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 1100 வருஷத்துக்கு முன்னாடி காஷ்மீர்ல வசுகுப்தர்னு ஒரு ஞானி வாழ்ந்தார். ஒரு நாள் ராத்திரி அவரோட கனவுல சிவனே தோன்றி ஒரு குறிப்பிட்ட மலையில ஒரு பெரிய பாறைக்கு அடியில பிரபஞ்ச ரகசியங்கள் மறைஞ்சிருக்குன்னு சொல்றார். விடிஞ்சதும் வசுகுப்தர் அந்த இடத்துக்கு போறார். அவர் அந்த பாறையை தொட்டதும் தாமகம் அது தானா திரும்பி அதுக்கு பின்னாடி பொறிக்கப்பட்டிருந்த சிவசூத்திரங்களை அவருக்கு காட்டுச்சு. வசுகுப்தர் அந்த சூத்திரங்களை மனப்பாடம் செஞ்சதும் அந்த பாறை மறுபடியும் பழைய நிலைமைக்கே திரும்பிடுச்சு. அதுக்கப்புறம் பல நூற்றாண்டுகளா எத்தனையோ படையெடுப்புகள், அழிவுகள் வந்த போதும் காஷ்மீரி பண்டிட்டர்கள் தங்களோட வீடு, சொத்து எல்லாத்தையும் இழந்தாலும் இந்த ஞானத்தை மட்டும் கையெழுத்து பிரதிகளா ஒரு பொக்கிஷம் மாதிரி பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு நாம இதை பத்தி பேச முடியுதுன்னா அதுக்கு காரணம் அவங்க தான். சரி, இந்த சூத்திரங்கள் சொல்ற ஞானத்தை அடையறதுக்கு என்ன வழி? 3 விதமான பாதைகள் இல்லனா முயற்சிகள் இருக்குன்னு சொல்லப்படுது. அது என்னன்னு இப்ப நாம பார்க்கலாம். இந்த ஞானத்தை அடைய 3 வழிகள் இருக்கு. முதல் வழி செயல் வழி. பூஜை, மந்திரம், சேவைன்னு நல்ல செயல்கள் மூலமா மனசை தயார்படுத்துறது. 2வது வழி சிந்தனை வழி. மனசை ஒருமுகப்படுத்தி நான் யாருன்னு ஆழமா தியானம் செய்யறது. ஆனா 3வது வழி ரொம்பவே விசேஷமானது. அதுக்கு வழியே கிடையாது. அது ஒரு திடீர் விழிப்புணர்வு. எந்த முயற்சியும் இல்லாம ஒரு நொடியில அந்த உண்மையோட ஒன்னா கலந்துடுறது. நாம இப்போ இந்த நேரடி பாதையை பத்தி தான் இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இங்கேதான் ஒரு ஆச்சரியமான முரண்பாடு வருது. ஞானத்தை தேடி போற ஒரு பாதை அறிவே ஒரு தலை, ஒரு சிறைன்னு சொல்லுது. இது எப்படி சாத்தியம்? அறிவே நம்மள கட்டி போட முடியுமா? ஒரு ஜென் குரு கிட்ட ரொம்ப படிச்ச ஒரு பேராசிரியர் பாடம் கத்துக்க வந்தாராம்.
வந்ததிலிருந்து அவர் தனக்கு தெரிஞ்சதை எல்லாம் பெருமையா பேசிக்கிட்டே இருந்திருக்கார். குரு அமைதியா அவருக்கு டீ ஊத்த ஆரம்பிச்சிருக்கார். கப் நிறைஞ்ச பிறகும் தொடர்ந்து ஊத்திக்கிட்டே இருந்திருக்கார். டீ வழிஞ்சு ஓடனதும் பேராசிரியர் நிறுத்துங்க, கப் நிறைஞ்சிடுச்சு அப்படின்னு கத்தினார். குரு சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், உங்க மனசும் இந்த கப் மாதிரி தான், ஏற்கனவே இருக்கிற கருத்துக்களால நிரம்பி வழியுது. அதை காலி பண்ணாம நான் எப்படி உங்களுக்கு புதுசா எதையாவது கற்றுக் கொடுக்க முடியும்? இங்க அறிவு ஒரு தலைன்னு சொல்றதுக்கு அர்த்தம் இதுதான். நம்மளோட முன்முடிவுகளும் புத்தக அறிவும் உண்மையான அனுபவத்துக்கு ஒரு தடையா மாறிடக்கூடாது. இப்போ நம்ம மறுபடியும் அந்த மைய கருத்துக்கு வருவோம். உணர்வு நிலை. நீங்க தான் இந்த உலகம்னு உணரும்போது என்ன நடக்கும்? இதை இன்னும் ஆழமா பார்க்கலாம் வாங்க. கவிஞர் ரூமி சொன்ன மாதிரி, நீ கடல்ல ஒரு துளி இல்ல, நீதான் ஒரு துளிக்குள்ள இருக்கிற முழு கடல். இது கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். ஆனா இப்படி யோசிச்சு பாருங்க, ஒரு சினிமா ப்ரொஜெக்டர், அது திரையில மரம், மலை, மனுஷங்கன்னு 1000 காட்சிகளை காட்டுது. திரையில தெரியுற அந்த 1000 உருவத்துக்கும் உண்மையான ஆதாரம் என்ன? அந்த ப்ரொஜெக்டர்லேருந்து வர்ற ஒரே ஒரு ஒளிதான். அந்த ஒரே ஒளிதான் எல்லா உருவமாவும் தெரியுது. அதே மாதிரி இந்த ஒரே ஒரு உணர்வு நிலை தான் இந்த முழு பிரபஞ்சத்தையும், உங்களையும், என்னையும், எல்லாத்தையும் தன்மேலேயே ஒரு சினிமா மாதிரி ஓட்டிட்டு இருக்கு. அதனால தனித்தனி உணர்வு நிலைன்னு எதுவுமே இல்ல, இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். விடுதலை, ஞானம்னு சொன்ன உடனே நிறைய பேர் உடலையும் மனசையும் திறந்துட்டு எங்கேயோ போறதுன்னு தப்பா நினைச்சுக்கிறாங்க. அது உண்மையே இல்ல. அது நீங்க இப்ப இருக்கிற ஒரு சின்ன ரூமை இடிச்சு தள்ளுறது கிடையாது. அதுக்கு பதிலா அந்த ரூமோட கதவை திறந்து, நான் இந்த ரூம் மட்டும் இல்ல, இந்த முழு பிரம்மாண்டமான மாளிகையுமே நான் தான் உணர்றது. உங்க அடையாளம் சுருங்கல, அது எல்லையில்லாம விரிவடையுது. இது ஒரு அற்புதமான நடைமுறை குறிப்பு. இந்த சூத்திரம் என்ன சொல்லுதுன்னா, நீ பார்க்கக்கூடிய, உணரக்கூடிய இந்த முழு உலகத்தையும் உன்னோட சொந்த உடலோட ஒரு பாகமா பாருன்னு சொல்லுது. யோசிச்சு பாருங்க, ஒரு மரம் உங்க உடலோட ஒரு பகுதினா அதை நீங்க வெட்டுவீங்களா? ஒரு நதி உங்க உடம்புல ஓடுற ரத்தம்னா அதை மாசுபடுத்துவீங்களா? இந்த பார்வை வந்துட்டா பிரிவினைங்கிற பேச்சுக்கே இடமில்லாம போயிடும். சரி, இவ்ளோ ஆழமான தத்துவத்தை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு கொண்டு வரது? இதோட தொடக்க புள்ளி ரொம்ப ரொம்ப எளிமையானது. அது ஒரு சின்ன உள்ளார்ந்த பார்வை மாற்றத்திலிருந்து தொடங்குது. நாம எல்லாருமே தினமும் 3 நிலைகளை கடந்து போறோம். முழிச்சிருக்கிற நிலை, கனவு காண்ற நிலை, அப்புறம் எதுவுமே தெரியாத ஆழ்ந்த உறக்க நிலை. முழிச்சிருக்கும்போது நம்ம எண்ணங்கள் தான் நாமன்னு நினைச்சுக்கிறோம். கனவுல அந்த கதைக்குள்ளேயே போயிடுறோம். ஆழ்ந்த தூக்கத்துல சுயநினைவே இல்லாம போயிடுறோம். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த 3 நிலைகளும் வருது போகுது. ஆனா இந்த 3 நிலைகளும் கவனிக்கிற, மாறாம இருக்கிற ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுதான் அந்த சாட்சி, 4வது நிலை. அது எப்பவுமே இருக்கு. இந்த சாட்சியை புரிஞ்சுக்க இந்த ஓமை ரொம்ப அழகா விளக்கும். ஒரு மரத்துல 2 பறவை இருக்கு. கீழே கிளையில இருக்கிற பறவை மரத்துல இருக்கிற நல்ல பழம், கசப்பான பழம்னு எல்லாத்தையும் சாப்பிட்டு சந்தோஷப்பட்டும் துன்பப்பட்டும் இருக்கு. ஆனா அதே மரத்தோட மேல் கிளையில இன்னொரு பறவை அமைதியா உட்காந்து கீழே நடக்கிறத வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருக்கு. அந்த 2 பறவையுமே நமக்குள்ள தான் இருக்கு. அப்ப நாம என்ன செய்யணும்? ரொம்ப சிம்பிள். நம்ம கவனத்தை அந்த கீழே இருக்கிற பரபரப்பான பறவையிலிருந்து மேல இருக்கிற அமைதியான பறவைக்கு மாத்தணும். உங்க எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் நீங்க இல்லாம அதுங்கள சும்மா வேடிக்கை பாருங்க. உதாரணத்துக்கு, கோபம் வரும்போது நான் கோபமா இருக்கேன்னு சொல்றதுக்கு பதிலா, ஓ, இப்ப எனக்குள்ள கோபங்கிற உணர்ச்சி வந்திருக்கு, நான் இதை கவனிக்கிறேன்னு விலகி நின்னு பாருங்க. இதுதான் பயிற்சியோட முதல் படி. இதோட இறுதி புள்ளி ரொம்ப முக்கியமானது. இந்த மாற்றத்துல நீங்க ஒரு புது சிறந்த நபரா மாறப் போறதில்ல. அதுக்கு பதிலா நான் இன்னார்னு நீங்க இதுவரைக்கும் கெட்டியா பிடிச்சிட்டு இருந்த அந்த சின்ன வரையறுக்கப்பட்ட அடையாளத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்க போகுது. சித்தார்த்தருங்கிற அந்த व्यक्ति கரைஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் கௌதம புத்தர் வெளிப்பட்டார். அது மாதிரி இந்த சின்ன நான் கரையும் போது உண்மையான எல்லையற்ற சுயம் வெளிப்படும். அதனால இந்த கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன். நான் இந்த சின்ன உடல், இந்த சின்ன மனசு இல்ல, நான் இந்த முழு பிரபஞ்சத்தோட உணர்வு நிலை தான் புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சா நம்ம வாழ்க்கை எப்படி மாறும்? நம்ம உறவுகள் எப்படி மாறும்? இந்த உலகத்தை நம்ம பார்க்குற விதமே மாறிடும் இல்லையா? பயம் போய் அன்பு வருமா? பிரிவினை மறைஞ்சி ஒற்றுமை பிறக்குமா? இத பத்தி நீங்க தான் யோசிச்சு பார்க்கணும்.